திருவண்ணாமலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து மலை உச்சியில் இருக்கும் நமது செய்தியாளர் பிரவீன் அளித்த கூடுதல் விவரங்களை கேட்போம். பிரவீன், தற்போது உச்சியில இருக்கீங்க, அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? பிற பொருட்கள் கொண்டு வரும் பணிகள் அங்கு நிறைவு பெற்றுச்சா? என்ன விவரம்? சரியாக மாலை 6 மணிக்கு உச்சியில் மகாதீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கான கொப்பரை நேற்றே கொண்டு வரப்பட்டிருந்தது. அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பொறிக்கப்பட்ட இந்த கொப்பரையானது நேற்று பக்தர்களால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. 5.25 அடி கொண்ட இந்த கொப்பரையில் கிட்டத்தட்ட 300 கிலோ எடை கொண்ட இந்த கொப்பரையில் தான் மகாதீபமானது மலை உச்சியில் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்காக 3500 லிட்டர் நெய் மற்றும் 1500 மீட்டர் காடா துணிகளானது மேலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 70க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த பொருட்களை மேலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். 60 பேர் நெய்களை 15 லிட்டர் கொண்ட ஒவ்வொரு டின்னையும் பத்திரமாக தலையில் சுமந்தபடி பல்வேறு சவால்களை கடந்து மலை உச்சியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றனர். காடா துணிகளும் மேலே வந்து சேர்ந்திருக்கின்றன. லேசான மழை தூறலும் இங்கே இருப்பதன் காரணமாக அவை பத்திரமாக தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றன. காடா துணிகள் அனைத்தும் சரியாக 3 மணி வாக்கில் திரியாக மாற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ளவிருக்கின்றனர். மற்ற பொருட்கள் அனைத்தும் மேலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவற்றை தயார் செய்யும் பணிகள் சரியாக 3 மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணிக்கு கீழே கோயிலிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் தீபம் காட்டப்பட்ட பிறகு சரியாக 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. மொத்தம் 11 நாட்கள் இந்த தீபமானது இங்கே எரியக்கூடிய ஒரு சூழலில் 11 நாட்களுக்குமான நெய் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்கின்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழலில் தற்போது இங்கு மேலே பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மேலே யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மலை அடிவாரத்திலும் சரி உச்சியிலும் சரி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், வனத்துறையினர், STF குழுவினர், தீயணைப்புத்துறையினர் என பல்வேறு குழுவினரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் மேலே அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாகவும் யாரும் மேலே வராத அளவிற்கு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படக்கூடிய சூழலில் அதற்கான முன்னேற்ற பணிகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய சூழலில் மிகவும் மேலே பனிமூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கீழே கோபுரத்தையும் நம்மால் தற்போது சற்றே லேசாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மட்டுமே இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சதீஷ் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கான பணிகளையும் மும்முரமாக கோயில் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 11 நாட்கள் தீபம் எரிந்து முடிந்த பிறகு 11 நாட்கள் முடிந்த பிறகு இங்கே எரிந்து முடிந்த அந்த சாம்பலானது ஆருத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்பட இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பாலா, பிரவீன், காட்சிகளை பார்க்க முடிகிறது. மகாதீபம் ஏற்றுவதற்கான பணிகள் மும்முரமா நடைபெற்று வருவதை மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும் போது அங்கு சீதோசன நிலை, அதாவது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. முன்னரே இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் செய்திருந்தார்கள். அதாவது இதற்கு முன்பு இருந்தக்கூடிய காலகட்டங்களிலும் பார்த்தோமே ஆனால் மிகப்பெரிய அளவில் மழை பெய்திருந்தாலும் இங்கு ஜோதியானது திட்டமிட்டபடி ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. முந்தைய காலகட்டங்களில் இருந்தது போலவே தற்போதும் அதற்கான பணிகளானது தீவிரமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை தவிர இங்கு நடக்கக்கூடிய அனைத்து காட்சிகளையும் முறையாக கண்காணிப்பதற்காக மேலே கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேர்ந்த பயிற்சி பெற்ற குழுவினரே அனைத்து பணிகளுக்கும் மேலே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு DSP, SP, 2 இன்ஸ்பெக்டர்கள் என அவர்களின் கீழ் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் இந்த பணிகளுக்காக மேலே பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அதிகபட்ச மழை பெய்தாலும் திட்டமிட்டபடி தீபத்தை ஏற்றுவதற்கான அனைத்து சீதோசன நிலையும் இங்கே எப்படி இருந்தாலும் அவற்றை ஏற்றுவதற்கான ஒரு அடிப்படை பணிகள் அனைத்தையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலின் போது மண்சரிவு போன்ற காரணமாக பக்தர்கள் மேலே அனுமதிக்கப்படவில்லை. ஆங்காங்கே பல்வேறு வழிகளில் யாரேனும் வந்தாலும் அவர்களை தடுப்பதற்காக கீழே பிரகாரத்தில் 14 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் மலை ஏறுவதற்கான வழிகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காவல்துறை பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலா, நிச்சயமாக பிரவீன், பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மகாதீபம் ஏற்றப்படும் போது அதனை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். புதிய தலைமுறையும் சிறப்பு ஒளிபரப்பி வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.